கடலூர் அருகே சிதம்பரத்தில் இருந்து 16 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள டார்னியர் விமானத்தை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மீட்பு பணிகள் குறித்து எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதன் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தேவநாதன், கருப்பு பெட்டியின் சிக்னல்கள் குறைந்துவிட்டது என்று சொன்னார்களே, இப்போ கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்க உதவியது எது? அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே இந்த விமானம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, அதாவது மாயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தேடுதல் வேட்டைகள் நடத்தினாங்க. அதுவும் இந்த கடலூர், பிச்சாவரம், சிதம்பரம் இந்த பகுதியில் அதிகப்படியான தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றது. அதில் இப்போது ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலயமா இந்த விமானத்துடைய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பாகங்களில் கண்டுபிடிச்சது முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கடலோர காவல்படை தெரிவிச்சிருக்காங்க. அந்த விமானத்துடைய பாகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பகுதியில் நாளை அதை அந்த பாகங்களை மீட்கும் பணிகள் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது இன்று இரவு முதலே அந்த பணிகள் துவங்கும். ஆனால் அது மீட்கிறது நாளைக்கு பிற்பகலுக்கு பிறகு அது மீட்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விமானம் இந்த விமானம் ஒரு தீப்பிழம்பு போல் கடலில் விழுந்து முதல்ல பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா கடலூர் அருகே சோனாங்குப்பத்தை சேர்ந்த முகேஷ் என்ற ஒரு மீனவர் கடலில் மீன் பிடிச்சிருக்கும் போது தான் அதை சொன்னார். அந்த முகேஷ் இப்போ நம்மள்கிட்ட இருக்காரு. அவர் இது குறித்து என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி என்ன அவர் பார்த்தாரு அப்படின்றத பற்றி நம்ம கேட்டுக்கலாம். நீங்கள் கடலில் அன்றைக்கி எந்த பகுதி, அதாவது போன மாதம் 8ஆம் தேதி எந்த பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி இரவு நீங்கள் என்ன பார்த்தீங்க? 8ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு 25 நாட்டிகளில் நாங்கள் மீன் பிடிச்சிருந்தோம், பாண்டிச்சேரிக்கு நேர் கிழக்கில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு பெரிய நெருப்பு எரிஞ்சு தண்ணியில் விழுந்துச்சு. தண்ணியில் விழுந்ததை நான் பார்த்துட்டு இன்னொரு பையன் ராமன் ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், இதுபோல் பெருசாக மேகத்தை வானத்திலேருந்து எரிஞ்சு வருது பாரு அப்படின்னு சொல்லி காட்டினேன். அப்புறம் அவனும் பார்த்தான், ஆமாண்ணா அண்ணா ஏதோ பெருசாக தண்ணியில் மேலே இருந்து எரிஞ்சு வருதுண்ணே அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு அதில் காலையில் கரைக்கு வந்துட்டு மதியம் தான் மீடியாவில் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் லோக்கல் ஓட்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னதும் அப்புறம் டிஎஸ்பி சார் என்னை விசாரணை பண்ணார். அதுக்கப்புறம் கடலூரில் கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் இந்தியன் கோஸ்ட் கார்டில் என்னை விசாரணை பண்ணாங்க 3 மணி நேரம். விசாரணை பண்ணிவிட்டு எந்த திசையில் விழுந்து நீங்கள் பார்த்தது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் 3 மணி நேரம் விசாரணை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த திசையை காட்டணும். அப்போ நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதால சரியாக கண்டுபிடிக்க முடியல, சாதாரண ஸ்டீமரில் தான் போனோம். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி என்னை சென்னையில் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அங்கேருந்து உயர் அதிகாரி என்னை ஒரு 3 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி அந்த நெருப்பு பார்த்தீங்களே அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வடிவத்தை சொல்ல முடியுமான்னு சொல்லி விசாரணை பண்ணாங்க. என்ன நான் விசாரணையில் கரெக்டாக சொன்னேன், இது போல் இந்த உருவத்தெல்லாம் வரைஞ்சி காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. அதுவும் வரைஞ்சி காட்டினேன். அப்போது திசை கரெக்டாக சொல்ல முடியுமா, நாங்கள் இருக்கிற திசையில் இருந்து நேர் தென்கிழக்கு திசையில் அந்த நெருப்பு எரிஞ்சு தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். சென்னை பாண்டிக்கு இட்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முகேஷ் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி ஓரளவு உண்மையாக இருக்குது அப்படின்றது தற்போது ப்ரூஃப் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விமானம் பல துண்டுகளாக தான் கடலில் இருக்குது. அது மூலயமா இந்த இரவு துவங்கும் இந்த மீட்பு பணியில் நாளை பிற்பகலுக்கு பிறகு அந்த விமானத்தின் பாகங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரப்படலாம் அப்படின்றது தெரிய வருது. தேவநாதன், கருப்பு பெட்டி மீட்கப்பட்டதா, கரைக்கு கொண்டு வந்துட்டாங்களா, அதை பற்றின விவரங்களை சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பெட்டி, அதாவது அந்த ரெக்கார்ட் பாக்ஸு அது தற்போது இருக்கிற இடத்த தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது கடலில் கிட்டத்தட்ட ஒரு 980 மீட்டர் ஆழத்தில் இருக்கிறதால அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதுக்காக சில, அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பல் துணை விடணும். மேலும் அதற்காக சில ஊழியர்களை பயன்படுத்தி மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அது இன்று இரவு துவங்கினாலே நாளைக்கு பிற்பகலுக்கு பிறகு தான் அதை மீட்கக்கூடிய பணிகள் முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க.